1870 காலகட்டத்தில் ரிட்டன் கிஃப்ட் டீடு மூலமாக 700க்கு மேற்பட்ட ஏக்கர் அந்த கோவிலுக்கானதுன்னு ரிட்டன் கிஃப்ட் டீடு ரிஜிஸ்டர்டு கிஃப்ட் டீடு இருக்குது. ஆனால் அதை அனாதீனம்ங்கிற வெக்கமே கிடையாதா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு? இன்னமும் அங்கே கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், கிறிஸ்தவ வர்த்தக ஸ்தாபனம், குயின்ஸ்லாண்டா இதெல்லாம் இருக்கு. அந்த எதுல அந்த 700 சொச்சம் ஏக்கர் அந்த ஊர் ஜமீன்தார் கோவிலுக்கு ரிஜிஸ்டர்டு கிஃப்ட் டீடு மூலமாக கொடுத்துருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி, அவர் கோயம்புத்தூரில் கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜ்னு நடத்துகிறார். அது அவங்க வளைச்சிருக்கிறது 60 ஏக்கருக்கு மேலே இருக்குது. அதில் 7 ஏக்கர் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வில்வ பூஜைக்காக ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட்ல கிஃப்ட் கொடுத்த இடம். அதே மாதிரி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கு வில்வ பூஜைக்காக கொடுத்தது. அதை மறித்து வச்சுட்டு இருக்கீங்களே, அதையும் ரிட்ரைவ் பண்ண மாட்டாரா இந்த அல்லோலியா பாபு? என்ன நடக்கிறது? ஸ்டாலினுடைய ஹிந்து விரோத தீய அரசாங்கம்